தமிழ்நாடு அரசியல் களம் இப்போ சூடு பிடிச்சிருச்சு ரொம்ப. ஆனால் இதற்கான அடித்தளம் போட்டவர், அதாவது அடுப்பு பற்ற வச்சது மாதிரி அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு போனவர் வந்து மோடிஜி. அவருங்க அமித்ஷாட்ட யாரும் இதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கல. அந்த துணிச்சல் எவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணியில மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை, இன்னும் ஜெல்லாகாம இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அது இதுக்கு மட்டும் இல்லை, திமுக கூட்டணியிலையுமே அந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே ஒரு விலை இருக்குது இல்லையா. தெர் இஸ் அ ரேட் ஃபார் எவ்ரி திங். அந்த விலை எப்படி என்ன வரும் அப்படின்றத பொறுத்து இது தாவிக்கா உள்ள வருமா வராதா அப்படின்றது அது ஒரு முக்கியமானது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. அதாவது சாமியை வணங்குற அந்த விஷயத்தில் அதுலேயே அந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஜாதியையும் உள்ளே கொண்டு வந்துடுறார். நயினார் நாகேந்திரன் தலைவர், பாஜகவுக்கு தலைவர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் அதிமுக காரர் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுல இருந்து முழுசா வெளி வரல. அவங்களுடைய இலக்கு எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 50-60 தொகுதிகளில் எப்படியும் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சிகள். இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. உடனே வந்துட்டு தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டு ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், தமிழ்நாடு அரசியல் களம் இப்போ சூடு பிடிச்சிருச்சு ரொம்ப. ஆனால் இதற்கான அடித்தளம் போட்டவர், அதாவது அடுப்பு பற்ற வச்சது மாதிரி அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு போனவர் வந்து மோடிஜி. அவர் இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் வந்தார் இல்லையா, அந்த ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் திறந்து வைக்கிறதுக்காக வந்த அந்த டயத்திலேயே இதற்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுருச்சு. எல்லாமே தேர்தலை முன் வச்சு தானே வந்தது. அந்த அதில் பாருங்கள், இந்த அமித்ஷா இப்போ வந்து பேசினதுக்கும் அப்போது மோடி பேசினதுக்கும் சில ஒற்றுமைகள் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. அது நம்ம உதாரணமாக ஒன்று தமிழ் மொழிக்கு அவங்க 2 பேருமே கொடுத்த முக்கியத்துவம். அதான் அப்போ மோடி வந்து சொல்லியிருந்தால, தமிழ்லையாச்சும் கையெழுத்து போடுங்க, அமைச்சர்கள் எழுதுகிற கடிதத்தில் வந்து கையெழுத்து கூட ஆங்கிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், அது ஒரு கிண்டலாக சொல்லியிருந்தாரு. கையெழுத்து கூட தமிழில் போட மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து தமிழ்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் மோடி சொன்ன ஏறத்தாழ அதே வார்த்தைகளில் அமித்ஷாவும் சொல்கிறாரு, இது மாதிரி என்ஜினியரிங் படிப்புகள், மெடிக்கல் படிப்புகள், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தமிழில் கொண்டு வாங்க அப்படின்றத 2 பேரும் ஏறத்தாழ ஒரே வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒற்றுமை. அப்புறம் இன்னொன்று வந்து 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு இந்த மோடி அரசு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நிதி ஒதுக்குறது கூட சொல்லியிருக்கிறாங்களா, 3 மடங்கு அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்லி மோடி சொன்னார். இவர் வந்துட்டு காங்கிரஸ் அரசை விட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இவர் காங்கிரஸ் அரசு காலத்தில் இருந்த ரூபாயினுடைய மதிப்பு, அப்புறம் டோட்டல் பட்ஜெட்டு அவங்க என்ன, அதில் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனாங்க, மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்றது இருக்குது. அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளெல்லாம் போகாமல் அவர் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பர் அப்படின்ற அளவில் மட்டும் அப்போ வந்து குறைச்சிருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு தமிழ்நாட்டுக்கு 2 பேரும், அது மோடி அரசு நிறைய செய்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒற்றுமை. அப்புறம் மோடிஜி எடுத்துக்கிட்டோம்னா அவர் பேசும்போது ஒரு குஜராத்தியாக தன்னை முன்னிறுத்துறதுல பெருமை அடைகிறாரு. ஆனால் இங்கே அமித்ஷான்ட்டு வரும்போது அவர் ஒரு குஜராத்தியாக தன்னை முன்னிறுத்திக்கல. அவர் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் எனக்கு தமிழ் பேச தெரியலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு அப்பாலஜெட்டிக்காக அவர் வந்து பேச்ச தொடங்குறாரு. அதனால் அங்கே அந்த குஜராத்தி அப்படின்ற அந்த ஒரு பெருமை அவர்கிட்ட வெளிப்படலை. அந்த விதத்தில் ஒரு வேற்றுமையை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி வேறு என்ன வேற்றுமைகளை நீங்கள் பார்க்குறீங்க? அவர் வந்து அரசோட நிகழ்ச்சிக்கு வந்து மௌனமாக அரசியல் பேசிட்டு போனார். இவர் அரசியல் நிகழ்ச்சிக்கே வந்து முழுமையாக அரசியல் பேசிட்டு போயிருக்கிறாரு. ஆமாம், சூப்பராக சொன்னீங்க. அவர் அரசு நிகழ்வு அப்படின்றதுனால வெளிப்படையாக அரசியல் பேசலை, ஆனால் அவர் பேசியது எல்லாமே அரசியல் தான். இவர் வந்து வெளிப்படையாக அரசியல் பேசுகிறாரு. ஏன்னா இவர் கட்சி கூட்டத்துக்காக வந்தவர், கட்சி கூட்டத்தில் தான் பேசுகிறாரு, வெளிப்படையாக பேசுகிறாரு, அப்புறம் துணிச்சலாக பேசுகிறாரு, சவால் விடக்கூடிய விதத்துலையும் பேசுகிறாரு.
அப்படி இப்போ இது அமித்ஷா சவால் விட்டது மாதிரியான ஏதாவது ஒரு இதை சொல்ல முடியுமா? ஒரு பாயிண்ட் நீங்க தான் அதான் விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே. 2026ல நாங்க தான் ஜெயிப்போம், அதாவது என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சவாலாவே சொன்னார். அதை என்னால ஜெயிக்க வைக்க அமித்ஷாவோட ஜெயிக்க வைக்க முடியாது, ஆனா தமிழ்நாட்டு மக்களால ஜெயிக்க வைக்க முடியும்னு சொன்னாரு. இல்லை இல்லை, அப்படி அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஸ்டாலின்னு ஒரு சவால் விட்டாரு. எந்த ஷா வந்தாலும் திமுக அரசை கவிழ்க்க முடியாது, நீக்க முடியாது, தொடர்ந்து திமுக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்ற சொன்னார். அந்த கான்டெக்ஸ்ட்டு தான் அமித்ஷா சொல்கிறாரு. இந்த அமித்ஷாவால் உங்களை தோற்கடிக்க முடியாமல் விரட்ட முடியாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக உங்களை விரட்டிடுவாங்க அப்படின்றார். விரட்டிடுவாங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல தானே சொல்கிறாரு. அதாவது இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 பாயிண்ட் முக்கியம். ஒன்று, இந்த திமுக ஆட்சியை அகற்றுறது. திமுக கூட்டணி ஆட்சி இருக்குது இல்லையா, கூட்டணி ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி. அந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து நீக்குவது, துரத்துவது அப்படின்றது மெயின் அஜெண்டா. அதுக்கு கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தணும், கொள்ளணும் அப்படின்ற அந்த செயல்பாடுகளை முடுக்கி விட்டுருக்குறாங்க. ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அதில் பயங்கரமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஜரூராக அந்த வேலை நடக்குது. 2வது என்னதான், இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர்றது, அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்றது தான் அமித்ஷாவோட மனசில் இருக்கக்கூடியது. அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் என்டிஏ ஆட்சி அப்படின்றார். 2026ல் என்டிஏ ஆட்சி அப்படின்றாரு. அப்புறம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த என்டிஏ அப்படின்றத அவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்புறம் என்டிஏ பேரை சொல்லாம அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. என்டிஏ கூட்டணி தான். அதுக்கு அதிமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி தலைவராக இருப்பார். அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் யாரு அப்படின்னா எடப்பாடி. ஆனா அந்த ஆட்சி முழுமையாக அதிமுக ஆட்சியாக இருக்குமா அப்படின்னா அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பர்பஸாவே நான் நினைக்கிறேன் அமித்ஷா இது மாதிரி ஆம்பிவலண்டா, ஈக்விவலண்டா, அதாவது எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம் அப்படின்றது மாதிரி பர்பஸாவே பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் கூட அப்ப அமித்ஷா வந்துட்டு போனப்போ எடப்பாடி வந்து அதுக்கு மாத்திருந்தார்ல, கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி தான் 2026ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. ஆமா, அப்படி சொன்னாரு. அப்படி சொன்ன விஷயம் அமித்ஷாவுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிஞ்சாலும் திருப்பி வந்து அவரு அமித்ஷா அதே பாயிண்ட தான் சொல்றாரு, அதே வார்த்தைகள்ல தான் சொல்றாரு. என்டிஏ ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி, கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி, அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றார். அப்போ இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்டு அப்புறம் ஆட்சிக்கு அதிமுகவை வர வைக்கிறது அப்படின்னு அர்த்தமா? இல்லை கூட்டணியாக சேர்ந்து போட்டியிடுறோம், கூட்டணியாக சேர்ந்து அமைச்சரவை அமைக்கிறோம், அந்த அதிகாரத்திலையும் நாங்கள் பங்கு பெறுறோம் அப்படின்னு அர்த்தமா? இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷாட்ட யாரும் இதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கல, அந்த துணிச்சல் எவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க பேசிக்கிறாங்க. அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி சொல்கிறாரு, தம்பிதுரை பேசுகிறாரு, அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தனித்த ஆட்சி அப்படின்றதான் சொல்கிறாங்க. இல்லை, ஒருவேளை இப்போ இவங்க வந்து பாஜக வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்துறப்போ இவங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற ரெண்டுமே முரண்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தேர்தல் நேரத்தில் பிரச்சனை இல்லை, இப்போ ஏற்கனவே பிரச்சனையில் தானே ஓடிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைன்றது அதிமுக கூட்டணி, அதாவது பாஜக முன்முயற்சியில் அமித்ஷாவினுடைய நேரடி குறுக்கீட்டில் தலையீட்டில் உருவாக்கி வைக்கப்படுகின்ற அந்த கூட்டணி, அந்த அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணியில மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை, இன்னும் ஜெல்லாகாம இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அது இதுக்கு மட்டும் இல்லை, திமுக கூட்டணியிலையுமே அந்த பிரச்சனை இருக்கு, அங்கேயுமே பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
காங்கிரஸ் ஒரு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, விசிகா இந்த பக்கம், அப்படி அந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் இது கம்யூனிஸ்ட் அவங்க இன்னொரு பக்கம், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சைடில் அப்படிதான் இருக்கு. முழுசாக ஜெல்ல ஆகியெல்லாம் இல்லை. தேர்தல் வரும்போது இப்போ விஜய் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு, அவருக்கு என்ன வேல்யூ இருக்கும், ரேட் இருக்கும் அப்படின்றத பொறுத்து எப்படி அமித்ஷா அவருடைய கரம் எவ்வளோ தூரத்துக்கு நீளும். இப்போது அதிமுகவை ஈஸியாக வளைச்சிட்டாங்க, பாமகவை வளைக்கிறதுக்கு நெகோசியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சு அங்கே அவங்களுக்குள்ள போட்டி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம். இப்போ இந்த தோற்றத்துக்கு பின்னாடி பாஜக இருக்கா, இல்லை இந்த தோற்றத்தை இது ஒரு பொய் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் பாஜக இருக்கா அப்படின்றதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. ஆனால் அந்த பாமகவை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதற்கான ஒரு தீவிரமான வேலையில் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது அடுத்தது. அப்புறம் சீமானுக்கு நூல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இது வரைக்கும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி தெரியல. ஆனால் பின்னால் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த அரசியல்லையே பொதுவாக இந்த திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் 90% திரைக்கு பின்னால் தான் நடக்குது. மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த 10% விஷயங்கள் தான். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த 10% வெளிப்படையாக தெரிந்த விஷயங்களை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட சில சமயங்களில் அந்த காசிப்ஸ்ன்ட்டு போயிடுறாங்க, புரணி பேசுகிறது மாதிரி. நம்ம அந்த திரை மறைவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறல, வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பார்க்கும்போது சீமான் இன்னும் உள்ள சீனுக்குள்ளே வரல, அவங்களால ரீச் பண்ண முடியல, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. இன்னொன்று ரொம்ப அப்பட்டமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடியது என்னென்னா, அவங்களுமே இந்த நயினார் நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க, வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தமிழிசை எல்லாமே ஒரு சாஃப்டாக விஜய் இப்போ டீல் பண்ணுறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது தாவேக்காவை எப்படியாவது இந்த பாஜக அணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவிற்கு அந்த பாஜகவினுடைய கரம் போகும், அல்லது அவங்களுடைய குரல் மிரட்டலா அன்பா எப்படி போய் ரீச் ஆக போகுது, எவ்வளவு தூரம் அது இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது, அந்த அப்புறம் தேர்தல்னு வரும்போது தேர்தலுக்கான செலவுகள்லாம் இருக்குது, அந்த செலவுகளை ஓட்டி பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு விலை இருக்குது இல்லையா. தெர் இஸ் அ ரேட் ஃபார் எவ்ரி திங். அந்த விலை எப்படி என்ன வரும் அப்படின்றத பொறுத்து இது தாவிக்கா உள்ளே வருமா வராதா அப்படின்றது அது ஒரு முக்கியமானது. ஏன்னா இந்த வர்ற தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை, பாஜகவினுடைய அந்த அந்த கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய அந்த இது இருக்குது இல்லையா, அந்த தோற்றம் அது எவ்வளவு பெருசாக இருக்க போகுது அப்படின்றது. அது ஒரு பெரிய அசுர பலத்தோட இருக்குமா, இல்லை சாதாரண ஒரு மெல்லிய இதோட இருக்குமா அப்படின்றது தெரியல நமக்கு. இப்போ அதே மாதிரி அமித்ஷா பார்த்தீங்கன்னா திமுக ஊழல், இது டாஸ்மாக் ஊழல்லாம் அது மாதிரி சொன்னார். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தார். ஆமாம், அதான் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்கான காரணங்களை அடுக்கி இருக்கிறாரு. எல்லாமே வேலிடான காரணங்கள், அதை நீங்கள் எதையுமே மறுக்க முடியாது. திமுக கட்சிக்காரவங்களே அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இப்போ இந்த டாஸ்மாகில் ஊழல் நடக்குது அப்படின்னா, டாஸ்மாகில் திமுக ஆட்சியில் மட்டும் ஊழல் நடக்கலை, டாஸ்மாக்னாலே ஊழல் தான், ஊழலுக்காகவே ஏற்படுத்தப்பட்டதான் இந்த டாஸ்மாக். அதுவே கூட ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் டாஸ்மாக்னு ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஊழல் இல்லாமல் இல்லை. அதில் அதிமுக ஆட்சி வந்திருக்கு, திமுக ஆட்சி வந்திருக்கு, அதிமுக ஆட்சி வந்திருக்கு, திமுக ஆட்சி வந்திருக்கு, அப்படி மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சிகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால் ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியாது. டாஸ்மாகில் ஊழல் இருக்குது அப்படின்றது உண்மை, அப்பட்டமான உண்மை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை ரெகுலராக குடிநோய்க்கு அடிமையாகி இருக்கக்கூடிய அந்த குடிநோயர்கள்ட்ட கேட்டீங்கனாலுமே கூட அவங்களே ஒத்துக்குவாங்க. அதுதான் நிலவரம். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதும் ஏறத்தாழ அதே மாதிரி தான் எல்லா அரசுகள்லையுமே இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியில் நம்ம பார்க்கும் செய்திகளில் பார்க்கும்போது இதை விட மோசமான நிகழ்வுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை விட மோசமாக இருக்குது அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை
நம்ம நியாயப்படுத்தலை. கண்டிப்பாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணுன்றதுக்கு தான் அதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி, விடியல் ஆட்சி. ஆனால் அப்படி இல்லை, இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த ஞானசேகரன் கேஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே கூட சில குற்றங்களை மறைக்கிறதுக்கு துணை போயிடுச்சோ அப்படின்ற அந்த சந்தேகங்கள் வரதான் செய்யுது. அந்த இப்போ பாருங்க, அண்ணாமலை தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு, வந்த பிற்பாடு அவர் திரும்ப தீ மூட்டி விட்டுருக்கிறாப்புல ஞானசேகரன் கேஸில். அதனால் இது அமித்ஷா திமுக ஆட்சியை பற்றி சொன்ன விமர்சனங்கள் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரவங்களே ஏற்றுப்பாங்க. இப்போ அடுத்து அமித்ஷா வந்து ஒரு சொல்லியிருந்தாரு, தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வந்து எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்க, இப்போ ஒரு 10% கூட வந்து 10% செஞ்சுட்டு 90% செஞ்ச மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அமித்ஷா அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து ராஜா அந்த திமுக எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா 98.5 விழுக்காடு செஞ்சுட்டோம்ன்றாரு. இந்த 98.5ன்றதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தயவுசெய்து அதை பாருங்க, பார்க்காதவங்க. இதில் எப்படின்னா, இந்த சின்ன பிள்ளை உழப்புனது மாதிரி தான். அதாவது எதுக்குங்க அத்தனை 100, 200, 300, 400, 500ன்ட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாங்க. எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய புத்தகமாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இது எவரும் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எல்லாருமே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பேரிசன் வந்து திமுக ஆட்சிக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு, மோடி அரசு இருக்குதுல்ல, அவர் 2014 தேர்தலில் சொன்ன வாக்குறுதியும் கூட இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பணம் வரலன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அது இருக்கு. அப்புறம் அந்த 15 லட்சம் என்ன ஆச்சுன்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ சில வாக்குறுதிகள் இப்போ அப்போ சொன்னது 11 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கூட ஞாபகத்தில் வச்சு தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த விதத்தில் அமித்ஷா சொன்னது ஓகே, அதாவது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, சில வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறாங்க, பல வாக்குறுதிகள் அரையும் குறையுமா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலது நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க, சிலது எளிதில் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் அதை கண்டுக்காமல் விட்டுருக்குறாங்க. அப்புறம் பொதுவாக இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினதில் எல்லாத்துலேயுமே அடிநாதமாக இருக்கக்கூடியது, எதை செஞ்சால் எவ்வளவு கமிஷன் வரும் அப்படின்றத பொறுத்து இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதும் இருக்கு. இப்போ அமித்ஷாவும் மோடி 2 பேருமே எடுத்துக்கிட்டோன்னா, மோடி வந்து ராம நவமி அன்னைக்கு அந்த பாமன் மலத்தை திறந்தார், ராமரை பற்றி பெருமையாக பேசினார். அதே மாதிரி அமித்ஷா வந்து மீனாட்சி அம்மன், கள்ளழகர், முருகன் எல்லாரையுமே வந்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் திருவிழாலாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. மதத்துக்கு 2 பேருமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான பாயிண்ட்டுங்க இது. மத உணர்வை டச் பண்ணியிருக்கிறாங்க. இது பாஜகவினுடைய இதுவே அதுதானே, அவங்களுடைய அப்ரோச்சே அதுதானே, மதத்தை அடிப்படையாக வைத்த கட்சி தானே அது. மத உணர்வுகளுக்கு தீனி போடக்கூடிய கட்சி தான் அது. சில சமயங்களில் மத உணர்வை மத வெறியாக மாறும்போது அது அரசியலுக்கு ஆதாயத்திற்கு உதவியாக இருக்கு அப்படின்னா அதையும் செய்த கட்சி தான், செய்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான். அதனால அந்த மதத்தோடு தொடர்புடையதா அந்த நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடியது. 2மே நல்ல விஷயம்தான். அவர் அப்புறம் அந்த தேர்ந்தெடுத்த அந்த இடங்களே பாருங்களேன், அங்கே அந்த பக்கம் ராமேஸ்வரம், இந்த பக்கம் மதுரை. அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து ராமரை பற்றி அவருக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டு. இதில் பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்து பிற்பாடு, அது அமித்ஷா பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா, அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உண்மை பிடிபட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அந்த வடநாட்டில் பாப்புலராக இருக்கக்கூடிய, வடநாட்டு அரசியலையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த ராமர் பக்தி, அது தமிழ்நாட்டில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பாலாஜி, இது ராமர், கிருஷ்ணர், இந்த ராம அவதாரங்கள், தசாவதாரங்கள், அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதை வழிபடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி வேற இந்த மத உணர்வு, இந்த ராம பக்தியையும் தாண்டி போயிருக்கு. இங்கே நிறைய மண் சார்ந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது முருகன். முருகன் எந்த சாமியை கும்பிட்றவங்களா இருந்தாலும் முருகனை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எல்லா சாமியை கும்பிட்றவங்களும்
ராமரை ஏத்துக்கிறது இல்லை. ம். அப்படி இருக்கு. சில பேர் ஏறத்தாழ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, முக்காவாசி பேர் ராமரை வணங்குறதில்ல. அதாவது ராமர் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறாங்க, கும்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்க காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ வந்து சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் கடுமையான போராட்டம் இருந்துச்சு. ம். அஹ் இந்த ராமானுஜரவே சைவர்கள் தான் அடித்து விரட்டுனாங்க. ம். அந்த மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வன்மம், வெறி, விரோதம் இப்போ கிடையாது. பல காலமாகவே கிடையாது. இதில் சைவம் வைணவம் எல்லாமே ஒன்றா அனுசரணையோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த ராமர் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியை விட இதில் சிவன் மேலேயும் பக்தி அதிகமாக இருக்குது. சிவனை கும்பிட்றவங்க தமிழ்நாட்டில், முருகனை கும்பிட்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, பரவலாக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்தந்த குல தெய்வங்கள், குரு தெய்வங்கள், பண்பாட்டோடு ஒட்டிய தெய்வங்கள், இந்த மாரியம்மன், அந்த மாதிரியான அம்மன்கள், அப்புறம் நம்ம கருப்பசாமி, அந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாரையுமே மண் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, குலம் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் தான் நிறைய இருப்பாங்க. ஆனால் அந்த உணர்வு ரீதியாக எல்லாரும், தமிழர்கள் எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடியதாக அதுதான் இருந்திருக்கு. இந்த உண்மையை இப்போ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வர்றதுனால தான் இந்த குறு தெய்வங்களுக்கும் பண்பாட்டு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த முருகனை போன்ற தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அதே மாதிரி அமித்ஷா வந்து சொன்னது கவனிச்சிங்களா, முத்துராமலிங்க தேவருக்கு வந்து சாமிங்கெல்லாம் சொல்லிட்டு அடுத்து வந்து முத்துராமலிங்க தேவரையும் பெருமையாக பேசியிருந்தாரு. ஆமாம், அது வரிசையாக அவர் என்ன சொல்கிறாரு, வந்த உடனே மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறாரு, அப்புறம் சொக்கநாதரத்தை அவருக்கு இப்போ அவரை வணங்குறாரு, அதுக்கப்புறம் கள்ளழகரை வணங்குறாரு, அதுக்கப்புறம் தமிழில் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லல, வணக்கம்னு சொல்லல, ஆனா தமிழ்ல பேச முடியலையே அப்படின்ற அந்த வருத்தத்தை, அந்த 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 இதை பாருங்க, வரிசையை பாருங்க. மீனாட்சி அம்மா, மதுரைனா மீனாட்சி, அப்புறம் மீனாட்சின்னு சொன்னா தனியா இருக்க முடியாது, சொக்கநாதர், அப்புறம் மீனாட்சி சொக்கநாதரும் சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா மதுரைன்னு சொல்லும் போதே சித்திரை திருவிழா, கள்ளழகர் வந்து ஆகணும், கள்ளழகர் அதை சொல்லிட்டாரு. அப்புறம் தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்றாரு, அதை வணங்குறாரு, அதை வணங்காம வணங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு மனித தெய்வம் முருகர் முருகரை சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் அவரை வணங்குறாரு. அமித்ஷா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. அதாவது சாமியை வணங்குற அந்த விஷயத்துல அதுலேயே அந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஜாதியையும் உள்ள கொண்டு வந்துடுறாரு. மதுரையில் நமக்கு தெரியும், முக்குலத்தோர் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாக்காளர்கள் அதிகம். அப்புறம் பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு. அடுத்து இந்த கூட்டணி அமைப்புலேயே நம்ம பார்த்தோம், அடுத்து இந்த பாஜகவில் இப்போ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, யாரை கழட்டி விடுறாங்க, யாரை சேர்க்குறாங்க அப்படின்றது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அதை பற்றி தனியாக ஒரு காணொளி நம்ம போடணும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு அதில் இந்த ஜாதி அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதில் அமித்ஷா இஸ் கிரேட் இந்த விஷயத்தில். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமித்ஷா ஒவ்வொரு நிர்வாகிகள் பேராக சொல்லிட்டு வரப்போ அண்ணாமலை பேரை சொன்னோடனே அப்படியே தொண்டர்களாக அந்த துண்டெல்லாம் சொல்லட்டி ஒரு ஆரவாரத்தை அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அண்ணாமலை கிடைத்த வரவேற்பு. ஆமாம், அண்ணாமலையே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருள் தானே. அவர் நிறைய பேசுகிறாரு, அதனால அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அடுத்து இப்போ அவர் கட்சி தலைவராக இல்லை அப்படின்னாலும் அந்த பாஜக தொண்டர்கள் மனசில் இருந்து அவர் இன்னும் வெளியில் வரல, அவர் இன்னும் தொடர்ந்து தலைவராகத்தான் நீடிக்கிறாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா, அந்த மேடையில் முன் வரிசையில் அமித்ஷா கூட உட்கார்ந்துருந்த அந்த பாஜக தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் பாருங்க, எல்லாரும் தோளில் அந்த பாஜக துண்டு போட்டிருப்பாங்க, நயினார் நாகேந்திரன் தவிர. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு அதிமுக தொண்டர் மாதிரி வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டியில் இருப்பார். மற்றவங்க எல்லாரும் அது முன் வரிசையில் இருந்தாங்க, பின் வரிசையில் 2-3 பேர் அந்த துண்டு இல்லாமல் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இதில் முன் வரிசையில் இருந்தவங்களில் இவர் மட்டும்தான், இட்ஸ் ஸோ ஸ்ட்ரைக்கிங், டூ ஆப்வியஸ். அது ஒரு அதிமுக தொண்டர் மாதிரி, அதிமுக தலைவர் மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை இதில் இருந்தார்.
அந்த காவி இல்லை, பொட்டு வச்சிருந்தாரு. அந்த பொட்டு இப்போதான் எல்லாருமே வச்சுக்கிறாங்களே. அதனால அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது, நயினார் நாகேந்திரன் தலைவர், பாஜகவுக்கு தலைவர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் அதிமுக காரர் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுல இருந்து முழுசா வெளி வரல. அல்லது இப்படி சொல்லலாம், அவரு இன்னும் முழுமையாக பாஜக அந்த கல்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா, பாஜக கல்ச்சர், அந்த பாஜகவிற்கே உரிய அந்த பண்பாட்டுல இன்னும் முழுசா அவரு தன்னை ஈடுபடுத்திக்கல, ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆகிக்கல, தன்வயப்படுத்திக்கல. அதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு விதத்துல என்ன எப்படின்னா, அந்த தலைமைக்கும் பாஜகவில் புதிய தலைமைக்கும் அந்த தொண்டர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். ஆனா அண்ணாமலையை எடுத்துக்கங்க, அவரு டோட்டலா ஜெல் ஆயிட்டாரு. தலைவராக ஆரம்பிச்சதுல இருந்து, அவர் அப்பாயின்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்குமே அதுல ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி தான் இருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டில் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுனாக்க இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பாஜக சார்பா அண்ணாமலை தான் பேசுறாரு. அண்ணாமலை சொல்றதுக்கு அவ்வளவு ரீச்சும் இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த காஸ்டியூம், இந்த மேடையில் இருந்தவங்க அதுல எல்லாரும் துண்டு, பாஜக துண்டு போட்டிருக்கிறாங்க, அந்த காவி துண்டு. இவரு துண்டு போடாம இருக்கிறாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருந்திருக்கணும், அதுல அந்த எல்முருகன் அவரு இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போய் பாஜக தொப்பியும் வச்சிருக்கிறாரு, RSS தொப்பியும் வச்சிருப்பாரு. அவர் மட்டும் தொப்பி வச்சிருக்கிறாரு, துண்டும் போட்டிருக்கிறாரு, தொப்பியும் வச்சுக்கிறாரு. அப்படின்னா முருகன் மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. அவரு ஒரு ஸ்டெப்பு மற்ற பாஜக காரவங்களை விட, RSS காரவங்களை விட இன்னும் அதிகமா போய் தன்னை ஒரு தீவிர பாஜக காரராகவும் தீவிர RSS காரராகவும் காட்டிக்கிறாரு. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மேடையில் நம்ம பார்க்க முடியுது. அதனால அண்ணாமலைக்கு கிடைத்த அந்த வரவேற்பு அப்படின்றது புரிஞ்சு கொள்ளக்கூடியதுதான். He deserves it. இப்போ பாஜக தென் தமிழகத்தை குறி வைக்குதா தேர்தலுக்காக? பாஜக குறி வைக்கிறது அகண்ட பாரதத்துங்க, தென் தமிழகம். அகண்ட பாரதம் அதை தான் குறி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஏறத்தாழ அந்த அஜெண்டாவை ஒரு மோர் தென் 60% அச்சீவ் பண்ணியாச்சு. இந்தியாவில் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கையை நீங்க பாருங்க. அடுத்து இப்போ சென்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா 3வது தடவையாக ஆட்சிக்கு 11வது வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாம இருந்தது, எல்லாமே கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான், நோட்டாவுக்கு கீழே அப்படின்ட்டு. அந்த கட்சி இன்னைக்கு இப்படி பார்க்க வைக்குது, அட அப்படின்னு சொல்ல வைக்குது. அந்த அளவிற்கு பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கு. அப்புறம் கொங்கு சைடில் அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. டவுன் சவுத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த பக்கம் திருநெல்வேலிக்கு அங்கிட்டு இருக்கு. இப்போ அதை வலுப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ரைட் நவ் அந்த சவுத்து, இப்போ மோடிஜி அங்கே வந்துட்டு போனாரு, இப்போ அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றதுனால நம்ம சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. இல்லை, சவுத்தை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. அவங்களுடைய இலக்கு எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 50-60 தொகுதிகளில் எப்படியும் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முயற்சிகள் சில இடங்களில் இருக்காங்க. ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது, வின்னிங் ப்ரெசன்ஸாக அதை மாற்றணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆதரவு வருவதற்கான இந்த சூழல் மூட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த முயற்சியில் தான் இப்போ இறங்கி இருக்கிறது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேயே அந்த தலைவர்களாக போட்டிருக்கிறது, அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, அந்த அவங்களுடைய ஜாதி பின்னணி இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய இலக்கு சவுத் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட 50-60 தொகுதிகளை டார்கெட் வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது நமக்கு. சரிப்பா, இப்போ அமித்ஷாவோட பேச்சு எல்லாத்தையும் தெளிவா நம்ம பார்த்துட்டோம். தெளிவா பேசி இருக்கிறோமா, கொஞ்சம் கூடுதலாகவே குழப்பி இருக்கிறோமான்னு தெரியல. டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த உதாரணமா அந்த பண்பாட்டு ரீதியாக நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் அதை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம ஒரு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிக்கல் பார்வையில அதை பத்தி பேசுறோம், அதை அப்ரோச் பண்ணியிருக்கிறோம்.
அதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. நம்ம மனசு திறந்து ஓப்பன் மைண்டடாவே நம்ம பேசலாம். ஏன்னா நெறைய விஷயங்கள் மூடி மறைச்சுக்கிறதுல புண்ணியம் கிடையாது. வெளிப்படையாக பேசணும் நம்ம. அப்படி நம்ம வெளிப்படையாக நம்ம அத பேசுறதுக்கு நீங்க உங்களுடைய அந்த காமெண்ட்ஸ்ல நெறைய திட்டியெல்லாம் போடுறீங்க. நான் அது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி சில நல்ல விஷயங்களையும் நீங்க கேள்விகளா போட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த காணொளிகள்ல அதற்கான விளக்கங்களையுமே கூட நம்ம தேட முடியும். ஒரு அறிவார்ந்த சமூகமா இந்த வாக்காளர்கள நம்ம உருவாக்கணுங்க.